எல்லாருக்கும் வணக்கம். இந்த கலர் போட்டு இன்றைக்கி அத்தை வீட்டில் பார்த்தேன். சின்ன வயசில் எங்கள் அம்மா எப்போவுமே வச்சுருப்பாங்க. கலர் கலராக ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக வச்சு விடுவாங்க. தங்கச்சிக்கு மேடம் எப்போவுமே மாடர்னாக தான் கிளம்பணுன்னு ஆசைப்படுவாங்க. அதுவும் சிங்கப்பூரில் என்னை நாட்டுப்புற பெண்மணி மாதிரி கிளப்புறீங்கன்னு நினச்சிட்டா அந்த பொட்டு வைக்கிறேன்னு சொன்னோன்னே. ஸோ எனக்கு வச்சு பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை. ட்ரெஸ் பண்ணி விடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வைக்கிறேன், உனக்கு பிடிச்சிருந்தா வச்சுக்கோ, இல்லைன்னா வேண்டான்னு நான் பாட்டுக்கு வரைய ஆரம்பிச்சிட்டேன். பல ரியாக்ஷன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கா மூஞ்சியில். எத்தனை ரியாக்ஷன் கொடுத்தான்னு முடிஞ்சால் கண்டுபிடிச்சி கமெண்ட் பண்ணி காமிங்க எனக்கு. ஸோ என்னை ஒரு பக்கமாக திட்டிக்கிட்டே இருந்தா, வைக்கும்போது நல்லா இல்லை, நாட்டுப்புறத்துக்காரங்க மாதிரி இருக்குது, மோடு தான் இல்லை அப்படின்னு ஒரே ஃபீலிங்ஸு. சரி வைக்கிறேன் அப்படின்னு நானும் வச்சு விட்டுட்டேன். ஃபைனலாக நான் வச்சதை நான் காமிக்கிறேன். ஆனால் அது அவளுக்கு பிடிக்கல. அதனால் ரிவெஞ்சுக்கு என்ன பண்ணாங்கன்னா, என் மூஞ்சிலையும் வரைவேன்னு 2 பேரும் ஆரம்பிச்சிட்டாங்க. 2 பேரும் தான், என் தம்பியும் தான். ஃபஸ்ட்டு இவங்க வரைஞ்சாங்க. இவங்க வரைஞ்சது தம்பிக்கு பிடிக்கல. ஸோ தம்பி என்ன பண்ணார், அவர் வாங்கி அவர் பங்குக்கு வரைஞ்சார். பாம்பு வரைகிறேன், பூச்சி வரைகிறேன்னு எதோ சொல்லி ஏதோ வரைஞ்சான். உன் பேரை எழுதுகிறேன், மேலே வி போடுறேன், ஐ போடுறேன்னு ஏதோ வரைஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. வரைஞ்சி முடித்ததுக்கப்புறம் நீங்களே அவுட்புட்டை பாருங்கள். இதோட வெளியில் போயிருந்தால் என் நிலமை என்ன ஆயிருக்கும்னு உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறமா நானே அழிச்சிட்டு நானும் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நானாக கண்ணாடி முன்னாடி போய் வச்சுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஃபைனலாக நான் வச்சது எனக்கு பிடிச்சிருந்தது. மாடர்னாக இல்லை தான், ஆனாலும் ஒரு மெமரிஸாக இருந்துச்சு. திரும்பியும் பழைய டைம் மாதிரி போட்டு கலராக வச்சதெல்லாம். ஸோ வச்சுட்டு நானும் அவளும் ஒரு வீடியோ எடுத்துட்டோம். எடுத்ததுக்கப்புறம் அவளுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றி வச்சுக்கிட்டா. நான் இப்படியே வெளியில் கிளம்பி போயிட்டேன். இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள் யாருக்காவது இருந்தால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு சின்ன வயசில் இந்த மாதிரி தான் பொட்டுலாம் கிடச்சிதா, நீங்கள் வச்சிங்களா, இல்லை வேறு எந்த மாதிரிலாம் உங்கள் டைமில் இருந்ததுங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய டிசைன் எப்படி இருந்துச்சுன்னும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான். பை பாய்.